10 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்த வழக்கில் பத்திர எழுத்தர் உள்ளிட்ட 3 பேரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். மோசடி கும்பலின் பின்னணி என்ன? ஈரோடு மாவட்டம் செங்கோடம்பாளையத்தைச் சேர்ந்தவர் 45 வயதான ரியல் எஸ்டேட் அதிபர் ரத்தினசாமி. தன்னுடைய தொழில் விருத்திக்காக கடந்த 2023ஆம் ஆண்டு ஈரோடு கவுண்டச்சிபாளையத்தைச் சேர்ந்த 72 வயது சண்முக ராமசாமி என்பவரிடம் 3 கோடி ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். இதற்கு ஈடாக மொடக்குறிச்சி அருகே உள்ள 9 ஏக்கர் 66 சென்ட் மற்றும் 95 சென்ட் நிலத்தை சண்முக ராமசாமிக்கும் வெள்ளோடு கனகபுரத்தைச் சேர்ந்த சிவசம்பு என்பவருக்கும் பொது அதிகாரத்தின் மூலம் அளித்துள்ளார். துவக்கத்தில் வாங்கிய கடனுக்கு முறையாக ரத்தினசாமி வட்டி கட்டி வந்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் சரிவர கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் ரத்தினசாமிக்கு சொந்தமான சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 95 சென்ட் நிலத்தை சிவசம்புவின் மனைவி நாகேஸ்வரி மற்றும் சண்முக ராமசாமி பெயரில் கிரயம் செய்தது தெரிய வந்துள்ளது. தனக்கு தெரியாமல் போலியாக சான்று கொடுத்து கிரயம் செய்தது அவருக்கு தெரிய வந்துள்ளது. இதில் 30 சென்ட் நிலத்தை சக்தி கணேஷ், சண்முக ராமசாமி மகன் யோகமூர்த்தி பெயரில் கிரயம் செய்யப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து ரத்தினசாமி ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். விசாரணை நடத்திய ஈரோடு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் ரத்தினசாமியை ஏமாற்றி மோசடி செய்ததாக சண்முக ராமசாமி, சிவசம்பு, நாகேஸ்வரி, சக்தி கணேஷ், யோகமூர்த்தி, அவல் பூந்துரையைச் சேர்ந்த பத்திர எழுத்தர் சங்கரநாராயணன் உள்ளிட்ட 8 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதில் சண்முக ராமசாமி, சிவசம்பு மற்றும் சங்கரநாராயணன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மேலும் 5 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கைதான பத்திர எழுத்தர் சங்கரநாராயணன் மீது ஏற்கனவே மோசடி வழக்கு நிலுவையில் உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.